இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கு. எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும்? இங்கிலீஷ்ல 2 நோ இருக்கா? எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே. இந்த 2 நோ சொன்னீங்களே, இதுல எந்தெந்த நோன்னு சொல்ல முடியுமா? KNOW ஒரு நோ, NO ஒரு நோ. NO நோன்னு சொன்னீங்களே, அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அதுக்கு அதாயா ஸ்பெல்லிங்? ஏன் உயிர் எப்படி எடுக்கிற? இப்ப புரியுதா? இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு? புரியலையே. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. எனக்கு புரியும். ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ மீன் லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? அப்ப வாங்க, கொஞ்சம் கூட வாங்க. நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே. வாங்க வரேன், வாங்க. வந்துதான் போச்சு. சார். என்னம்மா இந்த ஆளு? என்னம்மா இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசுறான் சார். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பாக்குறதோ பக்கத்து ஆபீஸ், தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னது வேலை? வேலை இல்ல இல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க தெய்வீக காதல் நீங்க பிரிக்க பாக்குறீங்க. ஏமா, அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட வேண்டியதானே? தேங்க்ஸ். உருளைக்கிழங்காட்ட ஒரு உருவம் இத்த எப்படி சார் கட்டிக்கிறது? ஆமாமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இவன் எப்படி கட்டிக்கிறது? ஏன் சார் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. தீஸ்கேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு தீஸ் ஆபீஸ்ல தீஸ் டேபிள்ல ஒன்னா உட்காந்து டைப் அடிக்கல. என் பேர் மன்மதன் இல்ல, சேலன். ஹலோ, பைத்தியக்கார ஹாஸ்பிடல். உடனே வந்தா உடனே ஓட்டிட்டு போயிடலாம். வேலையை பாருங்கய்யா. அம்மா அம்மா அம்மா. டேய், என்னடா சும்மா லொம்மா லொம்மான்னு? கையில கரண்ட் இருக்கு, வச்சு ஏத்துறேன். ஏய், சாப்பிடுறீ? ஐயோ அம்மா, என் தோசை எடுக்குறா. சும்மா இருங்கடா. முதல்ல எனக்கு வேணும், அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு. இந்தா. ஐயோ, எனக்கு பிஞ்ச தோசை வேணும், எனக்கு முழு தோசை தான் வேணும். எடுக்கும் போது பிஞ்சு போச்சுடா, என்ன பண்ணுவேன்? ஏய், இங்க என்னடி சத்தம்? தோசை எடுக்கும் போது இப்படி பிஞ்சு போச்சு. பிஞ்ச தோசை உனக்கு வேண்டாமா? என்னடா? எல்லாருக்கும் முழு தோசை போட்டாங்க, எனக்கு மட்டும் பிஞ்ச தோசை போடுறாங்க. எனக்கு பிஞ்ச தோசை வேணாம். அதுவும் தோசை தான்டா. அது எனக்கு தெரியும், எனக்கு முழு தோசை தான் வேணும், பிஞ்ச தோசை வேணாம். அந்த தோசை இப்படி குடுறி. ஐயோ, அப்பா அப்பா, அறிவு கட்டவளே. 8 குழந்தைய பெத்துட்ட, இன்னும் தோசை சுட தெரியல. முண்டம் குடுறி. அம்மா, கண்டராமல அறிது. சாப்பிடுறா. ஏய், இன்னொரு தோசையை போடுறேன். மாப்பிள, மாப்பிள, பிஞ்ச தோசை வேணான்னு சொல்லிட்டீங்க, அந்த தோசையை போடுறேன். பிஞ்ச தோசை வேண்டான்னு சொன்ன, இந்த தோசையை பிக்காம அப்படியே திங்கணும். என்னடா? ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததான், ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துதான், 2 கூடம் தண்ணி ஊத்தி போதும் போதும். திருஷ்டி சுத்தணும், சும்மா இருங்க. எல்லாம் நேரா உட்காருங்க. துப்புங்க. நான் தான்டா. உழைக்கிற வீட்டுல கேக்குற பாட்டா இது? ஏன் கேட்டா என்ன? ஏற்கனவே நீங்க பாட்டு கேட்டதுனால பாருங்க, நாங்க படுக்க இடம் இல்லாம அவஸ்தைப்படுறோம். மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்டுல போய் படுத்துக்க வேண்டியதுதான். இவங்களால ராத்திரியில தூக்கமே வருது இல்லப்பா. ஆமா, அது என்ன பாட்டு? வேணும்னா ஒரு தடவை பாடி காட்டட்டுமா? கொலை விழுந்துரும். ஆமாமா, பூ வாங்கிட்டு போங்கம்மா. 2 முழம் கொடு.
ஐயா வாங்கய்யா, ₹1 2 முழம் தரேன். இந்த செருப்பை பாத்துக்க, இந்த வந்துடுறேன். சுத்தி சுத்தி வரா. பூ வாங்கிட்டு வந்தீங்களே, என்ன அம்மனுக்கா? இல்ல, அனுமா இருக்கு. நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல். என்னையா என்ன பார்த்து அனுமார்னு சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல். என்ன நேர பார்த்து சொல். நேர்ல என்ன, சைடுல பார்த்தாலே அனுமார் தான். ஓ மை காட், என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற? நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திர நாயி, உன் கழுத்துல தாலிய கட்டல. என் பேரு மன்மத இல்ல. அம்மா விரல் போச்சே. ராஜேஸ்வரி, ஏங்க எப்படி இருந்தது? என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா? திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது? ஆமா, புருஷன்கார ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன கேப்பா? மத்தியானம் சாப்பாட்டெல்லாம் கொடுத்து அனுப்பினே, அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த. புடலங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய். சரி, இப்ப என்ன? உங்களுக்கு பிடிக்குமேனு முருங்கக்காய் சாம்பார் பண்ணி கொடுத்து அனுப்பினே, எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல. குருமிளகெல்லாம் நிறைய போட்டு ரசம் பண்ணனே, அது நல்லா இல்ல. இங்க பாருங்க, பரவாயில்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதான், நல்லா இல்லங்கிறதுக்கும் 6 எழுத்துதான். இதுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடாதா? நல்லாவே இருந்துச்சு. எது? நீ 6 எழுத்தை பத்தி சொன்னியே அது. மரபதாளம் நின்னுகிட்டு இருக்கியே, குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு, ஊத்திக்க வேண்டியதானே? சரி. ஏண்டி, அரிசி களையும் போது பார்த்து களையறதுல சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்கு? என்னது? சாப்பாட்டுல ஏண்டி இவ்வளவு கல் இருக்குன்னு கேக்குறேன். அது சரி, அரிசி பருப்பெல்லாம் ஆகாசத்துல விளையுது. சாப்பிடுற மனுஷன் ஒரு அறிவு வேண்டாம்? ஆஞ்சநேயா, என்னப்பனே ஆஞ்சநேயா. ஆப்டரால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமார்னு சொல்லிட்டா. உன்னை சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? உனக்கு கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ரோசம் இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா? சோதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கு, முதல்ல சொரியறத நிறுத்துறா. யாரு ஆஞ்சநேயரா பேசுறது? ஆமாடா. என்ன மரியாதை இல்ல? உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணு இல்ல ஆஞ்சநேயா, நான் ஒரு பொண்ணை மானசீகமா லவ் பண்றேன். நீதான் எங்க தெய்வீக காதலை நிறைவேற்றி வைக்கணும். பெரிய ஸ்ரீராமச்சந்திரன், அவ பெரிய சீதா பிராட்டி, உங்களுக்காக பல கடலை கடந்து அந்த சஞ்சீவ மலையை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். ஏன் உன் பக்தனுக்காக இதை கூட செய்யக்கூடாதா? ஒன்னா நீ இந்த கோயில் இரு, இல்லன்னா நான் இந்த கோயில் இருக்க. 2 பேரும் ஒரே கோயில் இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. யூ டூ ஆஞ்சநேயா, நீயுமா என்ன கிண்டல் பண்ற? இப்ப சொல்ற கேட்டுக்க, சேலஞ்ச் பண்றேன். இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணுகளுக்கு நான் தாலி கட்டல, என் பேரு எம்மா 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 ஓடிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ரதி பொண்ணு வராளே, முதல்ல அனுமார்னு சொன்னா, இந்த குணத்தோட பார்த்தா பெரிய அனுமார்னு சொல்லுவா. ஐயோ, பின்னாடியே வராளே. ஆஞ்சநேயா, உன்ன மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான். எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணையை சாப்பிட போறேன். இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன். என்ன இது சோதனையா இருக்கு? ஆஞ்சநேயா,
என்ன பாக்கியம் செய்தவ. சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு. ஆஞ்சநேயா, போகும்போது அந்த நெருப்பட்டியை கொண்டு போயிட்டாரு. அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன விட்டுடுங்க. என்னையோட உன் வாழ்க்கை போடுங்க சார், போடுங்க சார். 4 போட்டு போலீஸ் ஸ்டேஷனோட தள்ளுங்க சார். நில்லுங்க. அந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேண்டாம், விட்டுடுங்க.